சர்வமும் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் படர்ந்தால் ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில். இது நாகர்கோவிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மிக பெரிய படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே சுயம்புலிங்க சுவாமியாக வீற்றிருக்கின்ற சிவபெருமானை நாம் இன்று காண்கிறோம். மிக அழகான படர்ந்த ஆலமரத்திற்கு அடியிலே உவரியில் அமைந்திருக்கின்றது போல சுயமாக தோன்றிய சிவலிங்கமும் ஆனந்தவல்லி அம்மனும் கன்னிமூல கணபதியை தொழுது கன்னிமூல கணபதி அழகாக மிகவும் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக அமர்ந்திருக்கின்றார். அதனை அடுத்து தட்சிணாமூர்த்தியை பார்க்கின்றோம். தட்சிணாமூர்த்தி பழைய மூலவராக விளங்குகின்ற தர்மசாஸ்தாவை காண்கின்றோம். அதனை அடுத்து சிவலிங்கத்தை பார்த்துவிட்டு தன்னைத்தானே அதனைத் தொடர்ந்து அடியார்களுக்குள்ள தேவார திருவாசக முற்றோதல் நடைபெறுகின்றது. அந்த திருவாசக முற்றோதலை அழகாக நடத்தருகின்றார்கள். அவர்களை நாம் பார்க்கின்றோம். திருவாசக முற்றோதலானது விழாக்கள் தோறும் நடைபெறும். இங்கு 10 நாள் திருவிழாவாக பங்குனி உத்திர திருவிழா நடைபெற இருக்கின்றது. அந்த பங்குனி உத்திர திருவிழாவானது பங்குனி உத்திர அதன் முன்பு 10 நாளுக்கு முன்பாக கொடியேறி பங்குனி உத்திரமான அந்த கடைசி நாளானது காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து இந்த பங்குனி உத்திர திருவிழாவானது நிறைவேறுகின்றது. ஆகவே பக்தர்கள் எங்கிருந்தாலும் இந்த சரக்கருளை படர்ந்தால் ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமியை தரிசனம் செய்ய வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமால் பார்க்கின்றோம். அடுத்தது முருகப்பெருமானை வேலுடன் அழகாக காட்சி தருகின்றார். இந்த முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர நாளில் காவடி எடுக்கப்படும். அந்த ராமர் கிருஷ்ணர் சன்னதியிலே அழகாக தேவார முற்றோதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேவார திருவாசக முற்றோதலானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக மகா நந்தி, மிகப்பெரிய நந்தியை சிவபெருமானுக்கு முன்பே அழகாக வீற்றிருக்கின்றார். அந்த நந்தியை நாம் காண்கின்றோம். இந்த நந்தி ஒற்றைக்கல்லிலே மிகவும் பெரிய நந்தியாக மகாலிங்கம் அவர்கள் அடித்து நமக்காக இந்த கோயிலுக்காக தந்துள்ளார்கள். அருமையான ஒரு நந்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த நந்திக்கு திருவிழாவின் போது சந்தனக்காப்பு செய்யப்பட்டு பங்குனி உத்திர திருநாளில் அழகாக சந்தனக்காப்பு செய்யப்பட்டு சூப்பராக வெகு விமர்சனையாக காட்சி தருகிறது. அடுத்ததாக ஐயா நம்மை படைத்த அப்பன் சிவபெருமானை காண்கின்றோம். சிவபெருமான் அழகான ஒரு தரிசனத்தோடு மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தியாக அடைக்கம்